வணக்கம். தமிழகத்தின் தஞ்சையைச் சேர்ந்த முனைவர் ராமசிதம்பரம் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான நிகழ்வுகளை சந்திப்பதோடு தம் வாழ்வில் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உழைப்புக்கும் அப்பாற்பட்டு உணர்வுகளின் அடிப்படையில் பகுத்தறிவும் ஆன்மீகமும் அவர்களை தத்தம் பாதையில் அழைத்துச் செல்கின்றன. ஆன்மீகம் இல்லாத பகுத்தறிவு அரக்கத்தனம் என்றும், பகுத்தறிவு இல்லாத ஆன்மீகம் மூடத்தனம் என்றும் கற்றவர்கள் நன்கு அறிவார்கள். எனவே இன்றைய தினம் மக்களிடம் பகுத்தறிவோடு கூடிய ஆன்மீகம் பரவலாக வளர்ந்து கொண்டே வருகிறது. உலக நாடுகளில் இந்தியா இன்றைய தினம் ஆன்மீக பாதையில் தன்னுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அந்த அடிப்படையிலே தமிழ் பேராசிரியன் என்ற முறையிலே அடியனால் இயன்ற சில நூல்கள் படைத்திருக்கிறேன். எல்லாமே மரபு கவிதையிலே அமைந்த நூல்கள்தான். அந்தாதி என்றும், பிள்ளைத்தமிழ் என்றும், மாலை என்றும் சிற்றிலக்கிய வகையிலே அமைத்திருக்கிறேன். அதிலே ஆன்மீகம் அதிகமாக தென்பட்டாலும் சமுதாயத்தோடு கூடிய ஆன்மீக நெறியை இயம்புவதே இந்த நூலாசிரியருக்கு கடமையாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு அத்தகைய இலக்கியங்கள் என்று சொல்வதை காட்டிலும் நூல்களை வகுத்தளித்திருக்கக்கூடிய வாய்ப்பினை இறைவனும் என் பேராசிரியர் பெருமக்களும், குறிப்பாக என் தந்தையும் அந்த அருளை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என் முதற்கண் தலைதாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாருகேசரந்தாதி, வீரமாகாளி வெண்பாமாலை, தஞ்சை பெருவுடையார் பிள்ளைத்தமிழ், நடேச வெண்பா 400, கலைஞர் பிள்ளைத்தமிழ், கூக்குரல் என்ற சில நூல்களோடு அக இலக்கியமாக இன்றைய தினம் நாம் இயற்றி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தோழி விடு தூது என்ற நூலையும் 2023ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே நடேச வெண்பா 400 என்ற நூலில் நானூறு பாடல்கள் வெண்பாவிலேயே அமைத்து நூலாக்கி இருக்கிறோம். நடேச வெண்பா 400 அல்லது சிவ400 என்று இதனுக்கு பெயரை இட்டிருக்கிறோம். அதுதான் உங்கள் பார்வையிலே காட்டப்படுகிறது. இந்த நூலில் உள்ள 400 வெண்பாக்களுக்கும் ஒவ்வொரு பதிவிலும் ஒரு வெண்பாவினுடைய விளக்கத்தையும் அதில் அமைந்துள்ள நுட்பத்தையும் இந்த வலைதளம் வாயிலாக வழங்கலாம் என்று கருதி இன்றைய தினம் முதற்கண் இந்த பதிவினை வழங்கியிருக்கிறேன். நன்றி.